வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நல் ஆளுமை தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். INS இம்பால் என்ற அதிநவீன போர்க்கப்பலை இன்று மும்பையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். காசி தமிழ் சங்கமம் 1000 ஆண்டுகால ஒற்றுமையின் கொண்டாட்டம் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை ஹரியானாவின் அன்மோல் காரப் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். 1992ஆம் ஆண்டு இந்தூரில் மூடப்பட்ட ஹக்கும் சந்த் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த 224 கோடி ரூபாய் பணிக்கொடையையும் பிரதமர் வழங்கவுள்ளார். அரசு ஊழியர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி நல் ஆளுமை தினமாக மத்திய அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. INS இம்பால் என்ற அதிநவீன போர்க்கப்பலை இன்று மும்பையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதன் மூலம் எதிரி நாட்டு ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய இந்திய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கும். இந்த INS இம்பால் போர்க்கப்பல் மும்பை மாசேகானில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் முழுவதும் இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலில் இருந்து நீண்ட தூரம் சென்று தாக்கல் ஈடுபடும் பிரம்மோஸ் ஏவுகணை கடந்த நவம்பர் மாதம் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தால் பயனடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபாதை வியாபாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கோவிட் காலத்தில் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த கடன் உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் உதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த திட்டத்தால் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உலகிற்கு வழிகாட்டும் வகையில் இந்தியா செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். இரு நாடுகளுக்கு இடையே உயர்நிலை மட்டத்தில் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்துள்ளது. மாஸ்கோவில் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ரஷ்ய துணை பிரதமர், அந்நாட்டின் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து இருதரப்பு பொருளாதார உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லவ்ரோவையும் திரு ஜெய்சங்கர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். காசி தமிழ் சங்கமம் 1000 ஆண்டுகால ஒற்றுமையின் கொண்டாட்டம் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமத்தில் கலந்து கொண்டு நேற்று பேசிய அவர், தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையே உள்ள தொடர்பு பல்லாண்டுகால தொடர்பு என்றும் இது பாரதத்தின் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் இந்தியாவை பல அரசர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் அவர்கள் ஒரே குடும்பம் போல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்ததாகவும் அதன் நீட்சி பல நூற்றாண்டுகளாக தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
தமிழகம் இரட்டை பேரிடர்களிலிருந்து மீண்டெழ மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நேற்று தம்மிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம் குறித்து பிரதமர் தம்மிடம் கேட்டறிந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கடும் நிதி நெருக்கடிக்கு இடையே மாநில அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமரிடம் தெரிவித்து மத்திய அரசிடமிருந்து உடனடியாக நிதியுதவியை கோரியதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாதிப்பிலிருந்து தமிழகம் மீள்வதற்கு மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும் வெள்ள பாதிப்புகளை மதிப்பிட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை நியமித்திருப்பதாக பிரதமர் தம்மிடம் தெரிவித்ததாகவும் ஒரு செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் இந்த யாத்திரையின் கீழ் பள்ளி மாணவர்களிடையே தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக சிறுகமணி வேளாண் அறிவியல் மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷீபா ஜாஸ்மின் தெரிவித்தார். பாரதங்கிற திட்டத்தை நம்ம மோடிஜி இப்ப பரவலா செஞ்சுட்டு இருக்கோம். இதுல ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை எப்படி தரம் பிரிக்கலாம், அதை மக்கும் குப்பையை கரெக்டா இந்த காய்கறி வேஸ்ட் சாப்பாட்டு வேஸ்ட் அதெல்லாம் மக்கும் குப்பையில போடணும். அது ஒரு பச்சை கலர் குப்பை தொட்டியா இருக்கணும். மக்காத குப்பை பிளாஸ்டிக் வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் அதெல்லாம் மக்காத குப்பை தொட்டி அது ரெட் கலர்ல வச்சு ஸ்கூல்ல தூய்மை பாரதம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம தரோம். அது மட்டும் இல்ல பிள்ளைங்க தன்னோட உடல்நலத்துல ஆரோக்கியத்தை கடைபிடிக்கணும், தூய்மையா டெய்லி ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு வரணும், வீட்டை தூய்மையா வச்சுக்கணும். இதெல்லாம் பத்தி ஒரு விழிப்புணர்வை குழந்தைங்களுக்கு இந்த தூய்மை பாரதம் புரோகிராம வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இயேசு பிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். கோவாவில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இயேசுவின் போதனைகள் சமூகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நள்ளிரவு பிரார்த்தனைகளுடன் தொடங்கியது. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் துயரத்திலிருந்து மீண்டு வர சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பாளையங்கோட்டை புனித சவேரியர் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குழித்துறை, மாத்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தேவாலயங்களும் சாலையோர மரங்களும் வண்ண விளக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தேசிய மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை ஹரியானாவின் ஆன்மல் காரப் வென்றுள்ளார். குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் பஞ்சாபின் தன்வி சர்மாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை சிராக் சென் கைப்பற்றினார். இவர் தேசிய அளவில் தரவரிசையில் 4வது இடத்தில் தருணை 21-14, 13-21, 21-9 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் துருவ் கபிலா தனிஷா இணை பட்டம் வென்றது. தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழக அணி 29 தங்கம், 32 வெள்ளி, 22 வெண்கலம் என மொத்தம் 83 பதக்கங்களை கைப்பற்றியது. கர்நாடகா 2வது இடத்தையும் உத்தரப்பிரதேசம் 3வது இடத்தையும் பிடித்தன. புரோ கபடி லீக் போட்டியில் சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழக அணி ஹரியானா அணியையும், பெங்கால் அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கிறது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற ISL கால்பந்து போட்டியில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது. பெங்களூரு ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நல் ஆளுமை தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். INS இம்பால் என்ற அதிநவீன போர்க்கப்பலை இன்று மும்பையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். காசி தமிழ் சங்கமம் 1000 ஆண்டுகால ஒற்றுமையின் கொண்டாட்டம் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை ஹரியானாவின் ஆன்மோல் காரப் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.